எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஃபாத்திமா லிங்க்மெயில் சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் அண்ட் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோடைய ஸ்டார்டிங் பேக்ரவுண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மேக்கப் லுக் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மேக்கப் திங்ஸஸ் எல்லாமே காட்டுறேன். எனக்கு தேவையான கொஞ்சம் மேக்கப் திங்ஸஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கின் கேர் பண்ணிடலாம். ரொம்பலாம் இல்லை, ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு லிப் பாம், அவ்வளோதான். நம்ம வந்து இந்த மேக்கப்பில் நம்ம வந்து ஸ்கின் கேராக சேர்க்க போகிறோம். நீங்கள் டெய்லி க்ரீம் இதெல்லாமே வந்து நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அதனால் மாய்ஸ்சரைசர், லிப் பாம் போட்டுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் வந்து ஃபேஸ் மேக்கப் பார்த்திங்கன்னா என்விபியோடைய தான் நான் வந்து ஃபில்லிங்காக வந்து யூஸ் பண்ணுறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் என்விபிலேருந்து. ஸ்டோக் க்ரீம், ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் அண்ட் செட்டிங் ஸ்ப்ரே. இந்த 4 பொருள் தான் வந்து நான் என்விபிலேருந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் எதில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பிள். இது எதில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பிள், என்விபி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்பிள் என்விபியில் அவைலபிளாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேக்கப்பை. அதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட நிறைய விதமான மாய்ஸ்சரைசர் இருக்குது. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃபான்ஸோடைய மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் ஜெல் பேஸ்ட்டில் இருக்கும், அதனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது நான் டெய்லி பேஸஸ்க்கு இது தான் நான் வந்து வச்சுப்பேன். இன்றைக்காவது நான் மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வேறு எதனா வந்து யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு மேக்கப் லுக் தானே ட்ரை பண்ணுறேன், அதனால் ஒரு மாய்ஸ்சரைசர், நான் இந்த மாய்ஸ்சரைசர் ரெகுலர் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு ஒரு மாதிரி ஸ்க்ரப் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்குது என்னுடைய ஃபேஸு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா லிப் பாம். நல்ல ஒரு லிப் பாமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு என்ன லிப் பாமோ அதை வந்து எடுத்துக்கிறேன். ரீசன் வைஸாக நான் வந்து கொஞ்சம் லிப்டிக் யூஸ் பண்ணுறதுனால டார்க் ஆகிடுச்சு என்னோடய லிப்ஸு. இப்போ நான் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக நான் ஒரு லிப் பாம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், லிப் கேரு. அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது, இப்போ கொஞ்சம் டேன் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ண போகிறேன். செட்டிங் ஸ்ப்ரே வந்து நீங்கள் மேக்கப்புக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம், மேக்கப் போட்டுட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மேக்கப்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணதுமே செம்ம க்ளோவிங்காக இருந்துச்சு ஃபேஸு. ஓகே, இது வந்து லைட்டாக ட்ரை ஆக விடுங்க. லைட்டாக ட்ரை ஆனதும் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்டோக் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோக் க்ரீம் பார்த்திங்கன்னா என்விபியோடையது. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் ஃப்ளேவர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது நான் வந்து ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அளவு வச்சு நான் கொஞ்சம் ஒரு 2-3 ட்ராப் வந்து என்னோடய ஃபேஸ்லேயும் என்னோடய நெக், எல்போ எல்லாமே ஒரு 2-3 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கண்ணுக்கு மேலே கூட அப்ளை பண்ணலாம், செம்ம ஷைனிங்காக இருக்கும். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு க்ளோ மாதிரி கொடுக்கும், ஆக்டர் க்ளோவிங் வந்து கொடுக்கும். ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் நம்ம வந்து அதே ஒரு எஃபர்ட்டில் ஒரு இந்த காஸ்ட் ஒரு 100, 300, 500க்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண ஸ்டோக் க்ரீம் பார்த்திங்கன்னா 300 ரேஞ்ச் கிட்ட வருது. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு சில்க் ஃபவுண்டேஷன், செம்ம சில்கியாக இருக்குது. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணுற சமந்தா அண்ட் நயன்தாரா மேம், இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம க்ளோவிங்காக இருப்பாங்க ஷூட்ஸ் போகும்போதெல்லாம். அது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்க் ஃபவுண்டேஷன்னால தான். அந்த பட்ஜெட்டில் இல்லாமல் நம்ம வந்து அதே ஒரு ப்ராடக்டை கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக நம்ம வந்து ஷாப் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் ஒரு பிளெண்டர் எடுத்திருக்கேன். பிளெண்டரில் நல்லா வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி பிளெண்டரில், இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அது மேலே நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்தாலே தெரியும் செம்ம க்ளோவிங்காக, கிளிட்டரிங்காக, செம்ம ஷைனிங்காக இருக்குது. லைட்டாக ட்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து லைட்டாக ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக வந்து காம்பேக்ட் பவுடரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து
டார்க்காக அப்ளை பண்ணாமல் லைட்டாக வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க காம்பேக்ட் பவுடரை. ரொம்ப திட்டாக தெரியும். ரொம்ப நிறைய பவுட்ரு வந்து காம்பேக்ட் பவுட்ரு வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி லேகியாக ஒரு மாதிரி திட்டாக தெரியும். அதனால் கொஞ்சம் கம்மியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்த பவுட்ரையுமே அந்த பாக்ஸ்லேயே வந்து தட்டிட்டு லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஆயில்னஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கும். உங்களுக்கு க்ளோவிங்காகவுமே தெரியும். இப்போ நான் வந்து நெக்குக்குமே வந்து சேர்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணாதீங்க, நெக்குக்குமே அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதையுமே நெக்குக்குமே யூஸ் பண்ணணும். ஓகே, நான் நெக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன். நல்லா வந்து காம்பேக்ட் பவுடரை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டேன். நெக்குக்குமே நல்லா பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடரை நெக் ஃபுல்லுமே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. காம்பேக்ட் பவுடர் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் வந்து ஐஷேடோ தான் வந்து போட போகிறேன். என்கிட்ட நிறைய ஐஷேடோ பேலட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஐஷேடோ பேலட்ஸ் யூஸே பண்ண மாட்டேன்றேன். அதனால இந்த ஐஷேடோ பேலட்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபேவரட் ஐஷேடோ லுக் தான் நான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி ஐஷேடோ பேலட், நான் வந்து ஒரு ஒயிட் கலர் வந்து எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணுறது. இது வந்து க்ரீம் மாதிரி ஐஷேடோ பேலட்லேயே வந்து இருக்கும். அந்த ஒரு ஷேடை தான் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், க்ரீம் மாதிரி. அதை வந்து நான் ஃபுல் 2 ஐஸ்க்குமே நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கலர் இல்லாமல் ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி எடுத்து என்னுடைய ஐஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஐஷேடோவை ஃபுல்க்குமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எந்த கேப் விடாமல் நல்லா டேப் பண்ணி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்லா திட்டாக தெரியாமல் நீட்டாக தெரியும், ஒரு நீட் லுக்காக இருக்கும். இப்போ நான் வந்து பர்பிள் கலர் எடுத்து ஐலைனர் மாதிரியே நான் வந்து லைட்டாக வந்து ஆஃப் ஐலைனர் மாதிரி போட்டு விடுறேன். 2 ஐஸ்க்குமே ஃபுல்லாக கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கண்ணுக்கு கீழேயும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மாதிரி ஷைனிங் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது கண்ணை வந்து கீழவா நம்ம வந்து வச்சுக்கிட்டு லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அப்போது இன்னுமே உங்களுக்கு வந்து ஒரு க்யூட்டாக இன்னொரு கொஞ்சம் அழகு கொடுத்த மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா பியூட்டி மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வந்து லைட்டாக கண்ணுக்கு கீழே வந்து அப்ளை பண்ணி விட்டாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி வந்து 2 கலர் மிக்ஸ் பண்ணி 3 கலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா கிளிட்டருமே வந்து போடலாம். நான் இன்றைக்கி கிளிட்டர் வந்து யூஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்ஸ் எடுத்து அதை லைட்டாக கண்ணுக்கு கீழே டேப் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப வந்து டார்க்காக தெரியாமல் கொஞ்சம் லைட்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஐப்ரோ வந்து எதுவும் ட்ராலாம் பண்ணல, லைட்டாக அந்த ப்ரஷ் வச்சு மட்டும் நீட் பண்ணி விட்டுக்கிறேன். ஐப்ரோஸ் வந்து தெரியுதான்னு தெரியல, நான் எனக்கு டார்க்காக இருக்கும் அந்த லைட் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஐலைனர் தான் போட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா ஐலைனர் பார்த்திங்கன்னா நான் வந்து கேமராவில் போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் க்யூட்டாக வந்து போட மாட்டேன், அதனால் ஐலைனர் வந்து போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபிஷ் ஐலைனர் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே வந்து என்னுடைய ஃபேவரட் ஐலைனர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இது தான். இந்த மாதிரி தான் நான் ட்ரா பண்ணிப்பேன். என்னோடய ஃபேவரட் ஐலைனர் இது. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காஜல் வந்து யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஐலைனர் மட்டும் போட்டுட்டு லைட்டாக மஸ்காரா போட்டிருக்கேன். ரொம்ப டார்க்காக அழுத்தி நல்லா கர்வாக தெரிகிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப லைட்டாக வந்து போட்டிருக்கேன் மஸ்காரா. ஓகே, மஸ்காராவுமே வந்து ரொம்ப வந்து உள்ளெல்லாமே போடக்கூடாது, லைட்டாக எட்ஜஸில் மட்டும் வந்து நீங்கள் கர்வ் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணும்போது உங்களுடைய மஸ்காரா வந்து எடுக்கும் போது உங்களுடைய ஹேருமே வராமல் ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே ப்ளஷ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் இன்றைக்கி நான் லிப்ஸ்டிக் வந்து வச்சு தான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா டாக்மி அண்ட் என்வேபியோடைய தான் நான் இன்றைக்கி வந்து என்வேபியோடைய லிப்ஸ்டிக்காக நான் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ரொம்ப பிக்மெண்டடாக தான் நான் வந்து ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் வந்து ப்ளஷ் வந்து வச்சுருக்கேன், இருந்தாலும் நான் எப்போவுமே ப்ளஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். வந்து இப்போது வைரலாக வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணால் பிம்பிள் வரும் அப்படின்ட்டு. ரொம்ப வந்து திக்காக இருக்கிற லிப்ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற லிப்ஸ்டிக்கை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இது பிளெண்ட் பண்ணுறதுக்கே செம்ம ஸ்மூத்தியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த லிப்ஸ்டிக்கை மட்டும் எப்போவுமே நான் வந்து ப்ளஷ்க்கு கூட யூஸ் பண்ணி பார்ப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ப்ளஷ் வந்து லிப்ஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணி. நல்ல பிக்மெண்டடாக இருக்குது. இது வந்து நிறைய பேர் எப்படி பிளெண்ட் பண்ணணுன்னே தெரிய மாட்டேங்குது. லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டியாக இருக்கும். ஈஸியாகவும் பிளெண்டும் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகிறது அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே நான் வீடியோ வேறு கட் ஆகிட்டுருக்கு, நான் கவனிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் சைட்லேயுமே நான் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நோஸை லைட்டாக பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் வந்து இழுத்தீங்க அப்படின்னா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து நம்ம ப்ளஷ் வந்து முடிச்சாச்சு. நான் நோஸ்க்கு வந்து ப்ளஷ் தான் வந்து யூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். சரி லிப்ஸ்டிக்கே ப்ளஷ்ஷாக ஆக்கிடலாம் அப்படின்ட்டு நோஸ்க்கு வந்து ஒரு 3 ட்ராப் வச்சுருக்கேன். 3 ட்ராப் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் லென்த்தாக இருக்கிற நோஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து லிப்ஸ்டிக்கையோ இல்லை வந்து ப்ளஷ்ஷோ இல்லை மாதிரி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு மேக்கப்பை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. இப்போது தான் ரீசண்டாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கே நான் வந்து கற்றுக்கிட்டேன். நிறைய யூடியூப்ஸ் பார்த்து எப்படி நம்ம வந்து எந்த பேர் அப்படின்றது பேர் வந்து சில பேர் எல்லாமே நான் எனக்கு கொஞ்சம் தெரியும். இப்போது ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயராக தான் எனக்கு இந்த மேக்கப்ஸ் வந்து ரொம்ப வந்து புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்ம ப்ளஷ் வந்து முடிச்சாச்சு. நோஸ்க்குமே வந்து லைட்டாக ப்ளஷ் மாதிரி போட்டு விட்டாச்சு. லைட்டாக பிங்கியாக இருக்கும். இப்போ நான் வந்து லாக்மியோடைய லிப்ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த லிப்ஸ்டிக் வந்து அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்பிள் கலர், டார்க் பர்பிள் கலர் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து லிப் லைனர் வந்து எதுவுமே போடலை. தென் பார்த்தீங்கன்னா அதே வந்து நான் லிப் லைனர் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் லிப்ஸ்டிக்கை வந்து ஃபுல்லி அப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து செய்கிற தப்பே, நீங்கள் லிப் பாம் போட்டிருப்பீங்க, அந்த லிப் பாமை வந்து வைப் பண்ணி எடுத்துகிட்டு லிப்ஸ்டிக் போடுவீங்க. அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே உங்களோட லிப்ஸ் வந்து டார்க் ஆகும். எடுக்காமல் அந்த லிப் பாம் வந்து இன்னும் கூட நீங்கள் நிறைய போட்டுட்டு லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேல் லேயர் போட்டுட்டு கீழ் லேயர் தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக். இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் வந்து சைடு பார்ட்டிஷனுமே எடுத்து பார்த்தேன், சென்டர் பார்ட்டிஷனுமே எடுத்து பார்த்தேன். எனக்கு வந்து எங்கள் டேடி வந்து நல்லா இருக்குது கலாய்ச்சிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். ஓகே, சென்டர் பார்ட்டிஷன் எப்படி இருக்குது, சைடு பார்ட்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றதே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி இருக்குது, இதுதான் என்னுடைய வந்து ரொம்ப ஃபேவரட் மேக்கப் லுக். நான் எப்போவுமே வந்து ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப கிராண்டாக ரெடி ஆகிறேன் அப்படின்னா இந்த மேக்கப் லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லுக் எப்படி இருக்குன்றதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.